வம்பிழுத்து வார்த்தையை விட்ட அண்ணாமலை 2023 முதல் 25 வரை நடந்தது என்ன? தமிழ்நாடு சேர்ந்த அண்ணாமலை கர்நாடக மாநில IPS அதிகாரியாக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று தமிழ்நாடு திரும்பி பாஜகவில் இணைந்தார். அதன் பின்னர் அதிரடியாக தமிழ்நாடு பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். அன்றே தன்னுடைய காக்கி சட்டையோடு சேர்த்து அரசியல் மாண்பையும் நாகரிகத்தையும் சேர்த்தே கழற்றி வைத்து விட்டார். திராவிட கட்சிகளோடு சேர்ந்து நான் எந்த தேர்தலையும் சந்திக்க விரும்பல, குறிப்பா பாஜக விரும்பல. அதிமுகவோட கூட்டணி அமைப்பது அப்படின்னு பாஜக மேலிடம் முடிவெடுத்தா கட்சி பதவியை ராஜினாமா செஞ்சிருவேன்னு சொல்லியிருந்தார். அதனாலதான் இங்க இருங்க, நாங்களே உங்களை அனுப்புறோம் அப்படின்னு பாஜக மேலிடம் இப்ப முடிவெடுத்திருக்காங்க போல. பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லுங்கண்ணா இல்லைங்கண்ணா அப்படின்னு எல்லாம் பேசியிருந்தாலும் கூட பெரும்பாலான செய்தியாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்களை அவமதித்தது, ஒருமையில் பேசியது, ஏன் பத்திரிகையாளர்கள் எல்லாம் இணைந்து அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் பண்ணதெல்லாம் இவருக்கு மட்டுமே கிடைச்ச பெருமை. அறிவாலயத்துல இருக்க ஒவ்வொரு செங்கலையும் உருவி எடுக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். செந்தில் பாலாஜியெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சேன்னா பல்லுகள் எல்லாம் வெளியே வந்துடும். நான் எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு இங்க வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஒரு ரவுடியை போல அண்ணாமலை பேசியதை யாருமே மறக்கவில்லை. ஜெயலலிதா இந்துத்துவ தலைவர், அவர் விட்டு சென்ற இடத்தை பாஜக நிரப்பி வருகிறது. அது மட்டும் இல்லாம ஜெயலலிதா நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டவர்னு பேசியது அதிமுக தொண்டர்கள் இடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. நேர்மை, நாணயம் இதெல்லாம் பத்தி எடப்பாடி பழனிசாமி எனக்கு பாடம் எடுக்க வேணாம். யாரோ ஒருத்தரோட காலில் தவழ்ந்து விழுந்து பதவியை பிடிச்ச தற்கொலை எடப்பாடி பழனிசாமி என்ன பத்தி பேசுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு தரம் கேட்ட வார்த்தைகளால அண்ணாமலை பேசியது கூட்டணி முறிவுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. இப்படி பல சர்ச்சை பேச்சுக்களை அண்ணாமலையின் சாதனைகளா அடுக்கிக்கிட்டே போகலாம். அண்ணாமலை இல்லாத தமிழ்நாட்டு அரசியல் சர்ச்சையும் சத்தமும் இன்றி இருக்கும்னு நம்புவோம். என்ன செய்ய, பாவம் அவர் படிச்ச 20,000 புத்தகங்களும் அவருக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துச்சோ என்னவோ, யாருக்கு தெரியும், ஒருவேளை லண்டன்லயும் இதைத்தான் படிச்சிருப்பாரோ.